ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 28 அதிகாரம் 6 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். My Lord Jesus Christ has risen from the dead. Death could not hold him. The tomb could not contain him because he is risen. He is a risen God. He is alive today for you and me. My dear child of God, you should understand we are worshiping a risen Lord Jesus Christ. All the prophecies about his resurrection were fulfilled. We need to understand that our Lord Jesus Christ is alive today. He is interceding for us on the right hand side of the Father. Today, we are supposed to help the people, those who are dying in their sins, in their traditions, in their foolishness. It is the responsibility of every believer who believes that the Lord Jesus has risen, that we need to help people, those who are dying every day because of their ignorance. There are people in the world, they do not know there is eternal life by believing our Lord Jesus Christ. Because our Lord Jesus Christ has risen from the dead, those who are alive, we will be caught up in the mid-air with him when he is coming to take the church along with him. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை சேர்த்துக் கொள்ளும்படியாக மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது நீங்களும் நானும் கண் இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட மத்திய ஆகாயத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதை நீங்களும் நானும் நினைவு கொள்ள வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாகத்தான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே பாவத்தில் மரித்துக் கொண்டிருக்கிற மக்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு பங்காளிகளாக மாற்ற கர்த்தர் நமக்கு அறிவுரை சொல்கிறார். Dear child of God, it is a great privilege for every one of us that we know that our Lord Jesus is risen. Today, we need to proclaim this good news to everybody, those who do not have the hope, those who do not know the truth. We should help them so that they will also be partakers of the resurrection or the rapture when our Lord Jesus Christ comes back in the mid-air. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நல்ல உடை உடுத்தினோம், நல்ல உணவு உண்டோம் என்று சொல்லி இருந்து விடாதபடிக்கு பரலோகத்திற்கு ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுதும் ஜீவிக்கிறார். அவர் எங்களை ஒரு நாளிலே அழைத்து செல்லும்படிக்கு திரும்ப வருவார். நாங்கள் அவரோடு கூட போவோம் என்ற நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்தீர். உமக்கு நன்றி. இதை அநேகருக்கு நாங்கள் சொல்லவும் அறிவிக்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்திடணும். அந்த மக்களையும் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்குள்ளே நடத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.